வெல்கம் டு மேக்னி மெடல். நான் ஃபெமினா மேக்னியிலிருந்து. நாம் இப்போ ப்ரீவியஸ் இயர் குரூப் 2 கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்க கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது எதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்டு தானே? அடிப்படை கடமைகள் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 51A தான். ஆர்டிகிள் 51A. இதில் பார்ட்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதோட பார்ட் என்னன்னா பார்ட் 4A இருக்கும். ஏன்னா இது அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் வரும்போது உங்களுக்கு இருந்திருக்காது, அடிப்படை கடமைகள் ஒரு பார்ட்டே இருந்திருக்காது. ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி, அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட், இதில் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த அடிப்படை கடமைகளே கொடுத்துருப்பாங்க. அதே சேம் டைம் அந்த அடிப்படை கடமைகள் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கும்போது எத்தனை கடமைகள் கொடுத்துருப்பாங்கன்னா 10 கடமைகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ எத்தனை கடமைகள் இருக்குன்னா 11 கடமைகள் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஆர்டிகல் எத்தனை 51A தான் இருக்கு. 51A கொடுக்கப்பட்டுள்ளது, அது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்தச் சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து 1976ல உங்களுக்கு கொடுக்கும்போது எத்தனை கடமை தான் இருந்துச்சு? 10 கடமை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 11வது கடமைன்னு சேர்த்தாங்க. 11வது கடமை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோரோ அல்லது அந்த குழந்தையோட கார்டியனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் 11வது கடமை. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம்னா 2002. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது 10 தான் இருந்துச்சு, இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் 11 சேர்க்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட் தானே? 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியல சேர்த்தாங்க. கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் 3வது ஸ்டேட்மெண்ட், அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த கடமையில 8வது கடமை, நான் 10 கடமை இருக்குன்னு சொன்னேன், அதுல 8வது கடமை என்ன சொல்லியிருப்பாங்க, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் வந்து ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, தப்பு. அப்ப இதுல எது மட்டும் கரெக்டா வரும், 1 மற்றும் 2 மட்டும் என்னது சரி. அப்ப ஆப்ஷன் C தான் என்னது கரெக்ட்.